எல்லாருக்கும் வணக்கம். எல் டொராடோ கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் எப்படின்னா, அந்த கேஜிஎஃப் படத்துல வர்ற அந்த காட்சிகள் மூலமா, அந்த இன்டர்வல் சீன்ல வரும் பார்த்தீங்களா, எல் டொராடோன்ட்டு. அது மூலமா அந்த வார்த்தைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, இப்ப புதுசா ஒரு வார்த்தை இப்ப நான் கேள்விப்படுறேன். அது என்னன்னா, எல் நீனியோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. ஒரு ஸ்பானிஷ் வேர்ட் அது. எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த காலநிலை மாற்றங்கள்னு வருது இல்லைங்களா? இந்த கிளைமேட் என்னமோ சொல்லுவாங்க அது. டக்குன்னு வரமாட்டேங்குது. அதையெல்லாம் குறிப்பதற்காக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. இப்போ புதுசா அந்த எல் நீனியோன்றது ஒண்ணு இல்லைங்க சுருக்கமா. எல் நீனியோன்னு ஒன்று இருக்குது. அதே மாரி லா நீஞான்னு ஒன்று இருக்குது. எல் நீனியோன்றது கடலுடைய நீர் வந்து வெப்பம் அதிகமாகும். அதே மாரி லா நீஞாங்கிறது கடல் நீருடைய அது குறிப்பா பசிபிக் ஓஷனுடைய அந்த வெப்பநிலை குறைவா, குளிரா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலமாக இந்த உலகமா குளோபல்ல வந்து இந்த குளோபல் வார்மிங் அதே மாதிரி ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள் இதெல்லாம் இது மூலமா கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த எல் நீனியோன்ற பேரும் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால பெரு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல குறிப்பா அந்த கடல் வெப்பமயமாகறத பார்த்துட்டு, குறிப்பா அந்த கிறிஸ்மஸ் டைம்ல அது நடந்ததுனால, எல் நீனியோன்றது வந்து குழந்தை இயேசு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே பழக்கத்துல போயிட்டு இருக்குது. இப்போ அது அப்படியே நடந்துட்டே தான் சொல்லப்படுறாங்க. அத பத்தி ஓகே. இது வரைக்கும் தான் நான் சாட் ஜிபிடில படிச்சது. இப்போ நம்ம சுரேந்தர் ப்ரோ கிட்ட போயிடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம தான் வெதர்மேன். ஆமா. சொல்லுங்க அது என்ன இல்ல மேட்டர்? அது யுஎஸ் வானிலை அறிக்கையில வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் நீங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எல் நீனியோ வந்து பொதுவா என்னன்னா, அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. சோ அந்த நீங்க சொன்ன மாதிரி சூடான வெப்பம் தண்ணி ஓஷனை பேஸ் பண்ணி தான் இது. அந்த தண்ணி அந்த சைட் போகும்போது நம்மளுக்கு வந்து மழை வருவது கம்மியாகும், சூடு அதிகமாகும். இது எப்படின்னா ரிவர்ஸா நடக்கும். இப்ப நம்மளுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு நல்லது சென்னைக்கு. ஏன்னா நம்மளுக்கு நல்லது இல்ல ப்ரோ. இல்ல ரிவர்ஸா நடக்கும். நான் ஒரு நம்பிக்கையில சொல்றேங்க. நம்மளுக்கு வெயில் அடிக்கிற டைம்ல மழை பெய்யும். 2023ல இதே மாதிரி எல் நீனியோ இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. ஆமா ஆமா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா என்ன ஆயிருக்குதுன்னா, மழை அதிகமா வர வேண்டிய இடங்கள்ல மழை குறைவாகவும், மழை குறைவா வர வேண்டிய இடங்கள்ல மழை அதிகமாகவும், அதே மாதிரி வெப்பம் அதாவது நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான வெப்பம் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் அன்னைக்கு மழை கொட்டி தீர்த்துருது. அதுதான் நான் சொன்னேன். நாங்க தான் மழையை பார்த்ததே இல்லையே, எங்களுக்கு மழை வருமே அப்படிங்கிறேன். ஆனா அது இந்த மாதிரி மாறி நடக்கும்போது அதுக்கான பிரச்சனைகளும் நம்ம சந்திக்க ரெடியா தான் இருக்கணும். இது இன்னொன்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது வந்து நார்மல் எல்னினியோவா இருந்தா பரவாயில்ல, இது சூப்பர் எல்னினியோ அனௌன்ஸ் பண்ணிருக்கு இந்த டைம். ஆமா. சோ நார்மலாவே உங்களுக்கு வந்து இது நடந்தா ட்ராட், அதான் தண்ணி பிரச்சனைகள் இருக்கும், அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும், ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப சூப்பர் எல்னினியோனோட என்னன்னா ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்க அதை இதே மாதிரி நீங்க நிறைய நார்த் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்தாரு பேரின்ல எந்த அளவுக்கு வெயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. 47 டிகிரி செல்சியஸ், 48, 50 எல்லாம் போயிருக்கிறதாலாம் நார்மல் டேலயே பாத்தீங்கன்னா, நான் யூபியில ஒரு வருஷம் இருந்தேன் ப்ரோ. சகிக்க முடியல. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெயில், ரொம்ப மோசமா. குளிர் காலத்துல எக்ஸ்ட்ரீம் குளிர். நம்ம ஊர்ல இருந்துட்டு, அதுவும் நான் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாதிரி ஏரியானா ரொம்ப ரொம்ப மாடரேட்டான ஒரு இதா இருக்கும். அங்க இருந்துட்டு அங்க போகும்போது முடியல என்னால. என்னடா ஊர்றாது, எஸ்கேப் ஆகி ஓடிடலாமன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது இப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஒரு வெதர் சேஞ்ச் வருது அப்படின்னா அது எப்படி பாதிக்கும்? ஏன்னா யூஎஸ்க்கும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நல்ல பீக் விண்டரா இருக்குது வந்து அந்த பீக் விண்டரா இல்லாம மிட்டா இருக்கும். அவங்களுக்கும் அது பிரச்சனையா தான் இருந்துச்சு. உலகம் ஃபுல்லா இந்த சூப்பர் எல்னினோட உலகம் ஃபுல்லா சூடா ஆகுதுன்னு தான் பேசிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே இது வந்து பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. நம்ம இந்தியாவில் என்னன்னா ஹீட் வேவ்ஸ், ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் நிறைய வரும். அது ரொம்ப ஒரு பிரச்சனையான விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து வெயில கடுமையா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க தான் நம்ம நாட்டுல அதிகம். ஸோ அவங்க வந்து அடிக்கிற வெயிலையோ இந்த மாதிரி வேலையை செய்யும் போது ஹைட்ரேட்டடா இருக்கணும். அது இல்லாமல் டைரக்ட் சன்லைட்டு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அதிகமா வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இது வந்து விவசாயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. மழை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை இந்த தடவை வரப்போற இந்த இதை வச்சு பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை கூட ஓரளவுக்கு தப்பிச்சிரும். அதாவது வடகிழக்கு பருவமழைன்றது நம்ம ஏரியா பகுதிகளுக்கு அதிகமா பெய்யக்கூடிய மழை. தென்மேற்கு பருவமழைன்றது வந்து நார்த்ல இருக்கக்கூடிய, அதாவது இன்னும் சுருக்கமா சொன்னா, நான் 10th +2 படிச்ச ஒரு தியரி இப்ப ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த ஒரு இது ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை இந்த காற்று வந்து
மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு அது வானத்துக்கு போயிட்டு அதனால உருவாகக்கூடிய மழை, அது சவுத்துக்கு வந்து வரக்கூடிய மழை. தென்மேற்கு பருவமழைன்றது வந்து இமயமலையில அந்த காத்து பட்டு அது மூலமா வரக்கூடிய மழை தான் தென்மேற்கு பருவம்னு சொல்லுவாங்க. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமே ஓரளவுக்கு தப்பிச்சிடும். சவுத்துல இருக்கிற விவசாயிகள் அப்படின்னா ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நார்த் கடுமையா பாதிக்கப்படும் தான் நமக்கு செய்திகள் வருது. இல்ல நார்த் எப்பவுமே சூடு அதிகங்க. நான் நார்த்ல இருந்திருக்கேன். நீங்க சவுத்துல ஃபேஸ் பண்ற ஹீட்டோட நார்த்ல வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அது போக நம்ம இன்னொன்று முக்கியமா என்ன பார்க்கணும், குளோபல் வார்மிங் வந்து எல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறாங்க தான். நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இப்போ இருக்கிற உலகத்துல குளோபல். அது வந்து ரொம்ப நம்ம அதுக்கான மெஷர்ஸ் எடுக்க வேண்டிய ஹை டைம். ஏன்னா நான் ஒரு வருஷமும் மாற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சூடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ பொல்யூஷன் ஒரு சிட்டியில நம்மளுக்குள்ளேயே ரேங்கிங் பண்ற அளவுக்கு மோசமா இருக்கும். இந்தியாலேயே நாங்க டாப் 2டா, நாங்க டாப் 3 பொல்யூஷனு. சரியா, அதுல இன்னொன்னு என்னமா சொல்றாங்க, டெல்லியில இருக்கிற பொல்யூஷன்ல நீங்க ஒரு நாள் வெளியில பிரீத் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் 5-6 சிகரெட்ஸ்ங்கிறாங்க. அப்படியா? சும்மா வெளியே ஆமா, நீங்க சிகரெட் பிடிக்கிறதோட உங்களுக்கு அந்த புகை வந்து இன்னும் உங்க லங்ஸுக்கு கேடு. பட் வேர்ல்ட்லயே நம்பர் 1 பிளேஸ் டோக்கியோ பிடிச்சிருச்சுல்ல பொல்யூஷன்ல? ஆல்மோஸ்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ பெங்களூர் இருக்கு, மும்பை இருக்கு ஆல்ரெடி. நம்மளுக்கு கடல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளும் வந்து அந்த ரேங்கிங்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கடைசியில மதுரையை முடிச்சு விட்டாங்களே ப்ரோ. தமிழ்நாட்டிலே அதிகமான மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னா இதுதான், மதுரை தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய அசிங்கம் நம்மளுக்கு. டெம்பிள் டவுனு, ஹிஸ்டோரிக் டெம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரைன்றது நம்முடைய என்ன சொல்றது ட்ரெடிஷனல் ரூட்ஸே அதான். ஆமா, ஈவன் சங்ககால காலகட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு பகுதி, ஒரு பேரு மதுரை. அதையவே முடிச்சு ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டரா கன்சிடர் பண்ற ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரையில தான் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க மதுரைனாலே நம்ம வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டயர் 2 சிட்டியா நம்ம பேசியிருந்தோம். டயர் 1 மாறிடுச்சு. சென்னை மாதிரி ஒரு சிட்டியா மாறிட்டு வருது. நம்ம வளர்ச்சி நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். வளர வளர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் ஓகே, சேர்த்து நம்ம நேச்சரையும் அழிச்சிட்டு தான் வளர்றோங்கிறது. நேச்சர் அழிக்காம நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுங்க. பட் நீங்க அந்த டெவலப் பண்றது மூலமா ஏற்படக்கூடிய அந்த என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை ஆகுது. பட் பார்க்கலாம், இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்புறேன் வந்துடும் அப்படின்ட்டு வரக்கூடிய அதிமுக வாச்சும் அதுல இல்ல ப்ரோ. நீங்க இது திமுக எல்லாத்தையும் இவனுங்க எடுத்துட்டு வந்துருவாங்கப்பா. நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். ஸ்டார் மார்ட் ட்ரெயின் சொல்லி எவ்வளவு மரத்தை சென்னையில எடுத்துட்டாங்க தெரியுமா? மரத்தை விட ப்ரோ ஒரு மலையவே வெட்டி காலி பண்றாங்க கன்னியாகுமரியில. சென்னை இல்ல ப்ரோ, அங்க ஒரு சைடு அதை முழுங்கிட்டு இருக்காங்க, மலையை முழுங்கிட்டு இருக்காங்க. நேச்சர் இவங்க இவங்களுக்கு தேவை கல்லா கட்டணும். சரியா இருக்கு. நம்ம அவங்க எப்படிமா யோசிக்கிறாளே, நீங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நாங்க பாத்துக்கிறோம், இங்க இல்லைன்னா வேற வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவோங்கிற மைண்ட் செட். 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். சென்னை இன்னும் சென்னையில. சரியா, அந்த ஸ்டார் மார்ட் ட்ரெயினால பல பிரச்சனைகள் நம்ம வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4000 கோடி பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் கரெக்டா சொன்னீங்க. பேக்கேஜ் இதுல என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ரோட்டுக்கு ஓரமா தான் பண்ணுவாங்க. அவ்வளோ பழைய ரொம்ப வருஷமா நான் பார்த்து வளர்ந்த மரங்கள் அது. சரியா, இந்த ஏரியால அவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ற, இது நடக்காம ஓரளவுக்கு யோசிக்கலாம்ல. இது சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட். இது ஏதோ நல்லபடி சரி, இந்த மரத்தை இழந்ததுக்கு நீ வந்து இந்த தண்ணி வெள்ளம் வராம எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நின்னா பரவாயில்ல. அதே மாதிரி தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு. நிக்கிது. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு, எம்எம் அப்துல்லா இருக்காருல்ல அவரு, தண்ணிலாம் போது, நாங்க வெட்டி வச்சிருக்கிற வடிகால்லாம் கரெக்டா தான் வெட்டி வச்சிருக்கிறோம், போது கடல்ல அதை வாங்கிக்க மாட்டேங்குது, கடல் கோச்சிக்கிட்டு திருப்பி நீ நான் வாங்கிக்க மாட்டேன்னு கொடுத்தேன் கதை. இல்ல இவங்க வானிலை அறிக்கை பெரிய சயின்டிஸ்ட், இவங்களாம் கடலை பத்தி படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க கடல் வாங்கிக்க மாட்டேங்குதான். இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த 4000 கோடி பேக்கேஜ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை, இந்த மாதிரி அதிகமான குளோபல் வார்மிங், வெப்பமயமாதல், அதனால சூழ்நிலை மாறுறது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நீங்க வளர்ச்சியை நோக்கி போறீங்க, நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போறீங்க. ப்ரோ, அந்த அண்டார்டிகால பேசப்படுற ஐஸ் பர்க்ஸ்மாங்களா, அதெல்லாமும் ரொம்ப கரைஞ்சிட்டு வருதுன்னு பேசிக்கிறாங்க, சொல்றாங்க. நான் எதை பத்தி, ஏன்னா அதுதான் நம்ம அந்த எர்த்தோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருதுன்னு பேசிக்கிறாங்க, சொல்றாங்க. இதுல வந்து எலான் மஸ்க் ஒரு பக்கம் நிலாவுக்கு போறதுக்கு எல்லா வேலையும் தப்பிச்சாங்க போறதுக்கு இருக்கிற இந்த இடத்த காலி பண்ணிட்டு நீங்க நான் செவ்வாயில நான் போய் பாக்குறேன், செவ்வாயில இதுக்கு மேல மனிதர்கள் வாழ்றதுக்கான தகுதியான இடமா அது இருக்குதா, வாழ்றதுக்கான சூழ்நிலை, வாழ்றதுக்கான தண்ணி எல்லாம் இருக்குதா ஆராய்ச்சி பண்ண போறேன், நிலாவில போயிட்டு நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் பண்றதுக்கு பதிலா
நல்லா இருக்கிற அந்த பூமியை கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம் ஐயா, அதை ஏன் கெடுக்குறீங்க அப்படிங்கறதா நம்மளுடைய. ஆமா, இல்ல எல்லா சிட்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நிறைய தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்றோம். எனக்கு யாரோ ரேண்டமா சொன்ன ஒரு விஷயம், அது ரொம்ப ஆள் மனசுல தாக்கி, தண்ணி வேஸ்ட் பண்றது பார்த்தா எனக்கு கோவம் வரும். ஆமா, அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டேன் நான். ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணா ஒரு திடீர்னு ஒரு டென்ஷன் ஆகும். யோசிச்சு ஏன் நம்ம ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகும்? ஏன்னா தண்ணி கிடைக்காம போயிட்டா, தண்ணி இல்லாத சமயத்துல சென்னையில கஷ்டப்பட்டோம் நான். என் அப்பா அம்மாலாம் தண்ணி லாரி வந்தா ஓடி போய் தண்ணி பிடிச்ச காலங்கள்லாம் இருக்கு. சரியா, அவ்வளவு மோசமான நிலைமையெல்லாம் வந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே மாத்திக்கணும். எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒரு இண்டிபெண்டா நம்ம வந்து இது வந்து கூட்டு முயற்சியா நம்ம மாத்தணும்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா, கொரோனா பீரியட்ல எவ்வளவு நல்லா இருந்தது. பொல்யூஷன் கிடையாது, ஃபேக்டரிஸ்லாம் க்ளோஸ்டு. நான் வந்து ரேரா சென்னையில பார்க்காத பறவைகள்லாம் சென்னையில பார்த்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை இருந்தா நேச்சரை ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம தான் ரீஸ்டார்ட் பண்ணி நேச்சரை காலி பண்றோம். சென்னையில பார்க்காத பறவைங்கள்லாம் அன்னைக்கு நான் பார்த்தேன் நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி பார்க்க போனா பள்ளிக்கரணை எவ்வளவு முக்கியமான மார்ஷ்லாண்ட் அது. ஆமா, பார்த்தா அது குப்பை மேடு கிடையாது, குப்பை மலை. அந்த காருக்குள்ள கிளாஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு ஏசியை போட்டுட்டு போனாலுமே வந்துருது. அவ்வளவு மோசமா அந்த பள்ளிக்கரணை பகுதியை மாத்தி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவா இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்குது, ஒரு டிராட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வறட்சி. இவங்க சொன்ன அந்த சூப்பர் எல் நீனியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு இந்த காலநிலையில இந்த வெப்பநிலையில ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். பட் இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான், இது பர்மனண்டா இருக்கு. ஆமா ஆமா, இல்ல இது மாறி மாறி தான் வரும். ஆனா நம்ம வந்து அடுத்து இன்னும் மோசமா இந்த மாதிரி நம்ம எதுவுமே பாதுகாக்காம விட இது வந்து இன்னும் அதிகமாயிட்டு, என்னதான் அது மாறி மாறி வந்தாலும் ஒரு வாட்டி வரும்போது அதோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். அதான் ப்ரோ, பூமிக்கும் நீ என்னதான் நீ வந்து அது ஒரு அளவுக்கு மட்டும்தான் அதுவும் தாங்கும். நீ பூமியே மென்டல் ஆகிற மாதிரி அதை டார்ச்சர் பண்ணா அதோட என்ன சொல்றது எவ்ரிடே அதோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் வந்து மாத்திக்கும். இப்போ சரியா மழை பெய்ய வேண்டிய நேரத்துக்கு மழை வராது, சரியா வெயில் இந்த டைம்ல இந்த வெயில் அடிக்கணும். இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, வெறும் அந்த காலநிலையை வச்சு கணிச்சு விவசாயம் பண்ணாங்க. இந்த டைம் மழை வரும்னா மழை வரும், இந்த டைம் வெயில் அடிக்கணும் வெயில் அடிக்கும், இந்த டைம் மழை வராதுன்னா வராது, அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட பூமியை பைத்தியம் முடிக்க வச்சு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆமா, அது பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் பல நிறைய கன்ஸ்பிரசிஸ் கூட இருக்குது. நிறைய இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, புயல், செயற்கையாவே கூட உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம்லாம் கூட இருக்குது. அது ஆதாரபூர்வமாவும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பொதுவா இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட மக்களுக்கும் அந்த பொறுப்புணர்வுன்றது இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். கவர்மெண்ட்ஸ்க்கு முக்கியமா அந்த பொறுப்புணர்வுன்றதும், குறிப்பா இந்த திருட்டு திமுக மாதிரி ஆளுங்கிட்ட மக்கள் ஆட்சியை கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க, எப்படிலாம் போனி பார்க்கணுமோ எல்லாத்தையும் போனி பார்த்துருவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லி வர விஷயமா இருக்குது ப்ரோ. சரி, இது ஒரு விஷயம். இப்படி நம்ம இந்த வெப்பநிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். மாறுபடுற வெப்பநிலையால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகள் உண்டாகுதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அற்புதமான ஒரு வேலை ஒன்று பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பாராட்டிது. கண்டிப்பா. என்ன அப்படின்னா, நார்த் சிக்கிம்ல வந்து போன டூரிஸ்ட் அங்க அதிகப்படியான பனிப்பொழிவு, அதுல பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியே வர முடியாம சிக்கிட்டு இருந்திருக்காங்க. நார்த் சிக்கிம்ங்கிறது நீங்க சொன்னீங்க, அது வந்து சைனாக்கு ரொம்ப கிட்ட, வெறும் 30 கிலோமீட்டர் பார்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு டூரிஸ்ட் மாட்டிக்கிட்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் ஹிம் சேத்து அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை வச்சு அவங்கள போயிட்டு மீட்டு கொண்டு வந்துருக்காங்க. எப்படி அதை பண்ணாங்க? ஆமா, இல்ல பொதுவாகவே நம்ம ஆப்ரேஷன்னாலே துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு சுடுறது, சரி இது ஆப்ரேஷன் வந்து மக்கள் வந்து காப்பாத்துறதுக்காக. இது என்னன்னா, அந்த பகுதி எப்பவுமே அதிக பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற இடம். சரி, இங்க இது வந்து காலகாலமா அங்க அவலாஞ்சி நியூஸ்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சிக்கிம்ல வந்து அவலாஞ்சிலாம் நிறைய பேர் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு. இது தொடர்ச்சியா நடக்கிறது. மக்கள் போறதும் அதுக்குதான். ஏன்னா அந்த வெதரை போய் பார்க்கணும், என்ஜாய் பண்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அந்த வெதர். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, லாச்சன்ல போயிட்டு ஒரு 5th 6th ஆஃப் ஏப்ரல்ல அவங்க போனவங்க மாட்டிக்கிட்டாங்க. அங்க வந்து லேண்ட்ஸ்லைடு, கண்டினியூஸா நேச்சுரல் கெலாமிட்டி என்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துருச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 நாளா ட்ராப் ஆயிருக்காங்க அங்க. ஸோ ஓரளவுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அங்க இருக்கிறதுக்கே கஷ்டப்படுற நிலைமை. ஏன்னா கார் வர முடியாது, ஃபுல்லா லேண்ட்ஸ்லைட்ல எல்லாமே கனெக்டிவிட்டியே கட் ஆகி போச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அவங்களால சர்வை பண்ண முடியாது.
ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நடவடிக்கையில இந்தியன் ஆர்மியோட ஹெல்ப்பை வச்சு திரிசக்தி காப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருக்கிற ஆர்மி அவங்க பேரு. ஸோ அவங்க வந்து அவங்களோட புல்டோசர்ஸ் அவங்க ஆர்மி வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்து அந்த ரோடை வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணி அவங்களோட கார் அவங்க மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்துற காரு எல்லாத்தையும் வந்து காப்பாத்திட்டு வந்து கீழ் எந்த சேஃபான இடத்துல விட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து எவ்வளவு பேரால சில பேரால அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர்ல மூச்சு விட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வச்சு அவங்க உடல்நிலை எல்லாம் வந்து இந்தியன் ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க நல்லபடியா ஒரு சுச்சுவேஷன்ல அமைச்சக்கப்புறம் அவங்கள வந்து விடுவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது நம்ம இந்தியன் ஆர்மியை. ஏன்னா எந்த சூழ்நிலை மக்களுக்கு வந்தாலும் அந்த ஏன்னா அவங்களுக்கும் ரிஸ்க் தானே, இந்தியன் ஆர்மிக்கும் அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பா. பின்ன அவங்க மட்டும் மனுஷங்க இல்லையா, அவங்க என்னதான் பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் வச்சிருந்தாலுமே அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அவங்க அங்கிருந்து மீட்டுட்டு வர்றதுன்றது ஒரு ரிஸ்கி. ஆமா, ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா மக்களுக்காக எப்படி ஏங்குறாங்க, நம்ம என்னைக்குமே இவங்களை வந்து நம்ம வந்து கவனிச்சதும் கிடையாது, இவங்களை நம்ம வாய் திறந்து அப்ரிஷியேட்டும் பண்ணது கிடையாது. ஏதோ படத்துக்கு விசில் அடிச்சு சில்லறைய பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நிஜமாலே ரியல் ஹீரோஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம அதை தான் நான் வந்து யங்கர் ஜென்ரேஷன் நான் என்ன சொல்றேன்னா ரியல் ஹீரோஸ் இவங்க தான். இவங்க என்ன பண்றாங்க பாரு, நீங்க உட்காந்துட்டு பேட்ரியாட்டிசம்ங்கிறதே ஒரு டிராமா, பார்டர்ல போய் சுடுறதெல்லாம் ஒரு கதை, இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் இது, அதை வந்து நம்மளை வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பேட்ரியாட்டிசம் டிராமா கிடையாது, கதை கிடையாது, அது உண்மைதான். பட் பேட்ரியாட்டிசத்தையே சில பேர் இங்க தப்பா புரிஞ்சுட்டு வராங்க. எது பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காது, நம்ம தனியா பேசுவோம். அது ஒரு தனி தொடர்ச்சி, அதை நம்ம பேசுவோம். ஏன்னா அதுக்கான புரிதல் இல்லாத யங்ஸ்டர்ஸ் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் வேற. நம்ம காலத்துல நான் 90s கிட்ட நான் பார்த்த பேட்ரியாட்டிசம்லாம் வேற மாதிரி. நான் இப்போ வரைக்கும் எனக்கு அதனாலதான் அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளை தாண்டி வர ஜென்ரேஷன்லாம் ரொம்ப சொகுசா வளர்ந்த ஜென்ரேஷன் தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் தெரியாது, என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது, நம்ம இந்தியன் ஹிஸ்டரி பல பேருக்கு தெரியாது. தெரிஞ்சா வந்து மேபி அவங்க இது மாதிரி பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ராணுவ வீரர்களா இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, எனி ஒன் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே. போன தடவை சென்னை வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ குறிப்பா அந்த வேளச்சேரி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே மூழ்கிடுச்சு. ஆமா, அப்போ உள்ள இருந்த ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ டீம் அவங்க உயிருக்கு ஆபத்து ப்ரோ, உள்ள போனா வெளியே ஒரு மண் தெரியாது, அப்படிப்பட்ட ஃப்ளட் அந்த டைம். டிஎம்கே கவர்மெண்ட் தான், வேற எங்கேயும் இல்லை. உள்ள போயிட்டு உயிரை பணையம் வச்சு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. அப்படின்னும் போது இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். டிஎம்கே கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல்ல இருந்து ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வச்சு தானே டிஎம்கே காரனை போய் காப்பாற்றுவோம். அதெல்லாம் பண்ணவே மாட்டான். நீங்க வேற தண்ணி இவ்வளவு தண்ணி கால் இவ்வளவு தண்ணி வேணா அதுல உதயநிதி அவர்கள் ஆமா அந்த பூட்ஸ் ஷூவை போட்டு வருவாரு. தண்ணி கொஞ்சம் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா ஊரை விட்டே கூட ஓடுவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. பொதுவா இந்த மாதிரி ட்ரெக்கிங் இந்த மாதிரி போறாங்க இல்லைங்களா, போய் மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு பர்சனலா தோன்றது என்னன்னா, இந்த இவரது ஒரு மஞ்சள் பையன் ஒரு படம் வந்துச்சுங்க, யாரு நம்ம பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, ஒரு ஹீரோ வருது விமல்து, மஞ்சள் பையன் ஒரு படம் வந்துச்சு. அதுல இவரு நம்ம ராஜகிரண் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாரு டிவில, அனகோண்டா படம், இங்கிலீஷ் படம் அனகோண்டா, அந்த படம் பார்த்துட்டு இருப்பாரு, ஓடிட்டு இருக்கோம். அதுல ஒருத்தன் போயிட்டு கீழே விடுறதுக்கு போகாம மேல இருந்து அனகோண்டா வந்து கம்பி திருப்பி போயிரு, அனகோண்டா பார்ட் 2ன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு எதுக்கு காட்டுக்கு போகணும், எதுக்கு பாம்பு கட்டு கடி வாங்கணும் அப்படின்னு எதுக்கு நம்ம உயிரை விட நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட அந்த அட்வென்ச்சர் என்ன பெருசா. நானே ஒரு டைம் சின்ன வயசுலாம் ரொம்ப மோசமா தான் இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறது அதெல்லாம் பண்ணிக்கின்னு ஒரு வாட்டி கீழே விழுந்து காது உடஞ்சி, அதாவது பைக் இது பிரிட்ஜ் மேல இருந்து ஆத்துக்குள்ள பைக்ல பாஞ்சு ஃபிராக்சர்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் புத்தி வந்துச்சு. ஓகே, மை போன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அட்வென்ச்சர். நீங்க பண்ண அட்வென்ச்சர்ஸ் வேற லெவல் அட்வென்ச்சர் தான் புரிஞ்சு. இப்பயுமே அதெல்லாம் புரியாம நிறைய பேர் டியூக்கு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அட்வென்ச்சர் அவங்க உணர்ந்தா அவங்களும் சரியாயிடுவாங்க. ஆமா, இந்த அட்வென்ச்சர் ராஜ்கிரண் அவர்கள் அவர் சொல்றாரு, சிரிப்பா இருக்கலாம், சில பேர் வந்து அதே பேஷனா வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் டோபமைன் கொடுக்கும். சில பேருக்கு வந்து சிகரெட் பிடித்தால், தண்ணி அடித்தால், சில பேருக்கு வந்து ஜிம் பண்ணா வரும், புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் நீங்க சொல்ல மாதிரி பைக் லாங் டிரைவ் போனா, இல்ல லாங் டிரைவ் கார் ஓட்டிட்டு போனா, சில பேருக்கு பீச்சை பார்த்தா, சில பேருக்கு மலை பகுதியை பார்த்தா, சில பேருக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங்கு ரன்னிங்கு, அது ஒருத்தங்களுக்கு ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி ட்ரெக் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், அதை அவங்க பண்றாங்க. புரிந்து கொள்ளப்படுகிறது, அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஆனாலும் கூட நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய கண்டிப்பா. பெற்றோர், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து மைண்ட்ல இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு சேஃப்டி மெஷர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு பண்ணுங்கப்பா. அதேதான் நம்ம பேசியிருந்தோம். இப்போ இருக்கிற வெதர்லாம் வந்து தலைகீழ நடக்குது, எது என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி பகுதி போகும்போது வெதரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, எப்போ வேணா என்ன வேணா நடக்கணும். இன்கேஸ் அப்படி நடந்தா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணுங்கிறதையும் அவங்க கவனத்துல வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அங்க எவ்வளவு ஃபேமிலி இருக்கலாம், சின்ன சின்ன குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போகலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி உங்களை நம்பி இன்னொரு 3-4 உயிர்கள் உங்களோட வரும்போது கண்டிப்பா நீங்க இது எல்லாமே பார்த்து தான் போயிட்டு வரணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நிச்சயமா பல நேரங்கள்ல தவிர்க்கப்படுறது, குறிப்பா தமிழ்நாட்டில் தவிர்க்கப்படுற அல்லது அதிகமா பேசப்படாத சில விஷயங்கள் அப்படின்னா இந்திய அரசு செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள். அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ற விஷயமா இருக்கும், ஆர்மி செயல்படுற விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசப்படாத விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம பேசுறோம். குறைவான பார்வையாளர்கள் தான் பார்த்தாலுமே போக 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 இன்னும் அது அதிகமான பார்வையாளர்களை சென்றடையும் அப்படின்ட்டு நம்புறோம். அப்படி அதிகப்படியான பார்வையாளர்களை சென்றடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்ச பார்வையாளர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் செய்து, ஃபார்வர்ட் செய்து, லைக் செய்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா போய் ரீச் ஆகும் நம்புறோம். என்ன இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து குறிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்னடா இவங்க சவச்சவச்சவன் போரிங்கா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான். குறைவா இருந்தாலும் நிறைவான கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்காகவே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ டெஃபினட்டாக இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். குறைவா இருக்காது, ஒரு நாள் அதிகமாகும். ஸோ நான் இந்த மாதிரி தொடர்ந்து இந்தியாவில் நடக்கும் விஷயங்கள், இந்தியாவில் கவர்மெண்ட் பண்ற நல்ல விஷயங்கள், இந்தியாவை சம்பந்தப்பட்ட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். உலக அரசியல், இன்னும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அரசியல் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஹப்புங்கிறது எல்லாத்துக்குமான பொதுவான ஒரு இடம் என்பதை கூறிக்கொண்டு இதே மாதிரியான இன்னொரு வித்தியாசமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி ப்ரோ.